ராமநாராயணன் படத்தில் நடிக்கும்போது தான் ராமராஜன் உங்களை சந்திக்கிறாரு. அவர் உங்களை ஒரு தடையாக காதலிக்கிறாரு. உங்களுக்கு அவர் காதலிக்கிறான்றது எப்போ தெரிஞ்சுது? என்ன யாராவது கூட்டிகிட்டு போனால் போதும்னு நினைக்கும் போது தான் தெரிஞ்சது. இல்லை தெரிஞ்சுது சார். ஒரு வாட்டி அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ண போகிறாரு. அதுக்கு வந்து சொல்கிறதுக்காக வந்தார். நான் நடிக்க போகிறேங்க, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறதுக்காக வந்தார். அப்போ என் கூட இருந்த இந்த மேக்கப் அசிஸ்டன்ட் இருப்பாங்களே, அவங்க உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அந்த டைரக்டர் இருக்கார்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்காரு, அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னொடனே எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வந்து பாவம் அவரை வந்து இது பண்ணிட்டாங்க. YMCAல வந்து அவரை இந்த சினிமாவில் வர மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு ஆஹா நமக்காக ஒருத்தர் வந்து அடியெல்லாம் வாங்குறாரு, நிச்சயமாக இவங்கள நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு லவ் பயங்கரமாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே அவர் உங்களை காதலிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அரசியல் பொருசெல்லாம் தெரியும், நல்லாவே தெரியும். காதல் கடிதங்கள்லாம் எழுதியிருக்காரு, நிறைய எழுதுவார். அதே இந்த மேக்கப் அசிஸ்டன்ட் தான் பாத்ரூமில் கொண்டு வந்து கொடுக்கும், சீக்கிரமாக படிங்க கழிச்சு போடுங்கன்னுட்டு. ஏன்னா ஒரு 10 ரூபா கொடுப்பாராம், எப்படியாவது கொடுங்க மேடம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னும் வச்சுருக்கேன். எழுதியிருப்பார், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படிலாம் எழுதியிருப்பார், நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், சரி நமக்காக ஒருத்தர் இருக்காரே அப்படின்னுட்டு.